பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காலையிலும் தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிற இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். சங்கீத புஸ்தகம் 9:13. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் நீர். மரண வாசல்களிலிருந்து ஒரு மனிதனை தப்புவிக்க வேண்டுமானால் மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு தேவன் மட்டும்தான் முடியும். மருத்துவர்களோ மருந்துகளோ, சாதாரணமாய் மருத்துவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் எங்கள் கடமையை செய்திருக்கிறோம், ஆமே சுகம் ஆண்டவர் தர வேண்டும் என்று. எஸ், ஆமே, மரண கட்டுகளிலிருந்து நீங்களாக்கும் வழிகள் உம்மிடத்தில் உண்டே என்று வேதம் சொல்லுகிறார். மரண வாசல்கள், மரண கட்டுகள், மரணத்தின் கண்ணிகளிலிருந்து, அது வியாதியினாலும் வந்திருக்கலாம், மறைவான கண்ணிகளினால் வந்திருக்கலாம், எதிராய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களினால் கடந்து வரலாம். எந்த சூழ்நிலை ஒரு தெய்வ பிள்ளைக்கு மரண கட்டுகள், மரண வாசல்கள் கடந்து வருகிறதோ அவர்களை ஆமீன் விடுதலையாக்குகிற ஆண்டவர் நம் தேவன் ஒருவரே, இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஏனெனில் மரணத்தை ஜெயித்த கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமே, மரணமே உன் கூரியங்கே என்று வெற்றி முழக்கமிட்ட தேவன் நம்முடைய அருமைநாதர் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆகவே ஆமீன், மரண கட்டுகளிலிருந்து என்னை நீ தூக்கி விடுவிக்கிற கர்த்தர் நீர். அல்லேலூயா. இந்த கால வேளையில் நீ எந்த சூழ்நிலையில், வியாதி என்ற நிலையில் ஆமேன் மரணம் வந்துவிடுமோ என்ற மரண பயத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அருமையானவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறார்களோ, ஆமேன் எப்பேற்பட்ட நிலையானாலும் ஆமே மரண படுக்கையில் இருந்து கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று, ஆண்டவரே என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் என்று, என் அக்கிரமங்களை மன்னியும் என்று, என் மீறுதல்களை மன்னியும் என்று ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் இறங்குகிற தேவன், பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர், நோய்களை குணமாக்க அதிகாரம் உள்ளவர், மரண கண்ணிகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த கால வேளை நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறாயோ, இருக்கிற இடத்திலிருந்து இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய சந்நிதியில் ஆமேன் பலவீனத்தை விட்டு கொடுப்போம். வியாதிகள், மரண பயங்கள், அசுத்த ஆவிகளினால் உள்ள தொந்தரவுகள் சகலத்தையும் அப்பாட்ட விட்டு கொடுப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மில் ஏதாவது குறைவுகளை உணர்த்தினார், அதை அறிக்கை செய்து விட்டு தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். மரண வாசல் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் ஆண்டவராய் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். ஜெபிப்போம். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த கால வேளைக்காய் நன்றி. ஆமீன். யார் யார் மரண கட்டுகளோடு, மரண வாசல்களை சமீபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், பயத்தினால், வியாதிகளினால், சத்துருவின் ஆயுதங்களினால், போராட்டங்களினால் யார் யார் கடந்து செல்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த மரண கட்டுகள் மேல் அதிகாரம் உள்ள, மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள, ஜெயம் எடுத்த ஆண்டவராய் இயேசுடைய பிள்ளைகளை ஆண்டவரே விடுதலையாக்க கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் மரண வாசலிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் நீர் என்பதை சொல்லுகிற அந்த வார்த்தை ஆண்டவரே உண்மையும், ஆமேன், உண்மைக்கும் அதிகாரமும் உண்மையின் ஆதாரமுமாயிருக்கிறபடினால் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக, பயத்தை மாற்றுவீராக, கண்ணிகளுக்கு நீங்களாக்குவீராக, ஒரு அற்புதத்தை செய்யும். இவர்களும் உம்மை மகிமைப்படுத்த சாட்சியாய் நிற்க உதவி செய். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். மரண வாசல் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் நம் ஆண்டவராய் இயேசு. God bless you. Praise the Lord.